வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. ஜூன் 4 அகங்காரம் வீழ்த்தப்பட்ட அந்த நாள். இந்திய மக்கள்லாம் ஒரு திடமான முடிவை எடுத்து இனியும் மோடி பாஜக அரசாங்கத்துடைய அகங்காரத்தை பொறுத்து கொள்ள முடியாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளித்த ஒரு நாள். இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டுமா அல்லது சர்வாதிகாரத்தை நோக்கி போக வேண்டுமா அப்படின்னு அந்த கேள்விதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேலோங்கி இருந்தது. மக்கள் ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பல விஷயங்களை பாஜக பண்ண முயற்சி பண்ணாங்க. மதத்தை முன்னிறுத்தி, இந்து முஸ்லீம் பிரிவினையை முன்னிறுத்தி, வட இந்தியா தென்னிந்தியா போன்ற என்ன விதமான பிரிவினையை அவங்களால உருவாக்க முடியுமோ அதெல்லாம் உருவாக்கி இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க நினைச்சது சாதிக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் மக்கள் அவங்கள நிறுத்தியிருக்காங்க. இனி இந்தியாவில் அந்த கூட்டணி ஆட்சி என்ற அந்த காலம் என்பது திரும்பி இருக்கிறது. 10 ஆண்டு காலம் வெறும் மன் கி பாத் மட்டுமே பேசின மோடிக்கு இப்போ நிதிஷ்குமார் கி பாத், சந்திரபாபு நாயுடு கி பாத், மற்ற என்டிஏ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பாத்தையும் கேட்க வேண்டியது இருக்கும். எல்லோருடைய பேச்சுக்களும் எல்லோருடைய ஆலோசனையும் கேட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம். அந்த தோல்விகள்லாம் சந்திக்கும் போது காங்கிரஸ் கட்சியை திட்டுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி அரசியல் விட்டு போயிடணும், காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, அந்த கட்சியை கலைச்சிடணும் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் தோல்வி அடைந்திருந்தாலும் அந்த தோல்வியை மக்கள் கொண்டாடுகிறார்கள். காரணம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, அகங்காரம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, சர்வாதிகாரம் என்ற அந்த கான்செப்ட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, மத அரசியல் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, வெறுப்பு பிரச்சாரம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, வெறுப்பு அரசியல் என்பது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒரு 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு ரிமைண்டர் தான், நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி, நியூஸ் மினிட் தமிழ் கம்ப்ளீட்லி ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான ஒரு விளம்பரங்களை நம்பி இந்த நிறுவனம் என்பது இயங்கவில்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய நிறுவனம். நாம் இந்த எலெக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்தே பல விஷயங்கள், அந்த ட்ரெண்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, யூபியில் எப்படி களம் மாறி இருக்கிறது, இந்தியாவில் எப்படி களம் மாறி இருக்கிறது, பாஜக சந்தித்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, வாரணாசியில் மோடிக்கு எதிரான அலை வீசுகிறதா, ஆர்எஸ்எஸ் களத்தில் ஏன் வேலை செய்யவில்லை, அதற்கான காரணங்கள் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பல மாநிலங்கள்லேருந்து அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம பதிவு பண்ணோம். ஸோ இந்த வேலைகள்லாம் நாம் உங்களுடைய ஆதரவோடு தான் செய்திருக்கிறோம். ஸோ நாங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிக்கலாம். இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் ஜூன் 4 நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம், இந்திய மக்கள் ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். அதுலேயும் பல பேருக்கு பெரிய ஆச்சரியம், யூபி மக்கள்லாம் இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அதுலேருந்து வெளியே அவங்கள கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். ராமர் கோயில் கட்டி முடித்ததுக்கு பிறகு யூபிலாம் யோசிக்கவே முடியாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் யூபி தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட யூபியில் பாஜக அடைந்திருக்கக்கூடிய தோல்வி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தோல்வி. ஏன்னா எந்த அளவுக்கு அந்த இந்துத்துவா காடை கடந்த 10 ஆண்டுகளில் புஷ் பண்ணி மக்களுடைய சிந்திக்கும் திறனை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துல மக்கள் விழித்து கொண்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுலேயும் இந்த முடிவுக்கு ஒரு 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர் அனந்த்குமார் ஹெக்டே, அதுக்கப்புறம் ஜோதி மிர்தா, லல்லு சிங் அண்ட் அருண் கோவில். இந்த 4 பேர் தான் இந்த அப்கி பார் 400 பார் அப்படின்ற அந்த கோஷத்துக்கு ஒரு அர்த்தத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த முறை 400 இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும், பாஜக மட்டுமே 370 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற அந்த இலக்கை
பிரதமர் நிர்ணயிச்சாரு. அது பிரதமர் ஒரு டிவியில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு டிவி இன்டர்வியூவில் என்ன சொல்றாருன்னா, நான் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன். ஆனால் அதற்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கம் என்பது அதுதான் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு, எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக மாறியது இந்த தேர்தலில். அனந்த்குமார் ஹெக்டே, ஜோதி, லல்லு சிங், அருண் கோவில்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 370 சீட் வந்துச்சுன்னா நாங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றிடுவோம், ஆகவே இந்த 370 இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க கிராமந்தோறும் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. இந்த தேர்தலில் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னும் போது அது மக்கள்கிட்ட ரெசனேட் ஆச்சு, மக்கள் கேட்டாங்க. மீண்டும் பாஜகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு அசுர பலத்தோடு அவங்கள ஆட்சி அமைக்க அனுமதிச்சோன்னா அது நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். ஒரு பேட்டியில் சிஎஸ்டிஎஸ் உடைய சஞ்சய் சிங் சொல்றாரு, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இந்த சம்விதான் பச்சானாக, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நான் அந்த கோஷத்தை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வைக்கும் போது நான் சிரிச்சேன். இதெல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாறுமா அப்படின்னு நான் சிரிச்சேன். ஆனால் உண்மையிலேயே இந்த தேர்தலில் அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மக்கள் அந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த சம்விதான் பச்சானாக, அந்த அளவுக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷம் என்பது மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கு. அந்த கேம்பெயின் மக்கள் மத்தியில் ரீச் ஆனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ், யூடியூப்ல இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அவங்கெல்லாம் அதை கீழே வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மோடியுடைய அகங்காரம், இந்த பாஜகவுடைய அகங்காரம் என்பது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு கால ஆட்சியில் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன அவங்க நினைச்சாங்களோ அதையெல்லாம் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஏன்னா கேட்கறதுக்கு எதிர்கட்சிகளும் இல்லை, எந்த அமைப்புகளும் இல்லை, யாருமே இல்லை. யார் அவங்கள எதிர்த்து கேட்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள நெருக்கடிக்குள்ளாக்கி, ஒன்று அவங்க மேலே காவல்துறை வழக்குகள் இருக்கும், இல்லை இடி வழக்கு இருக்கும், இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்கும், சிபிஐ வழக்குகள் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் அவங்கள சங்கடத்துக்குள்ளாக்கி யாருமே பாஜகவுக்கு எதிராகவோ மோடி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராகவோ பேசிவிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ், நீதிமன்றம் உட்பட பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு விதமான ஒரு மிரட்டல் அப்படின்றதுலேயே இருந்துட்டு இருந்துச்சு. பாஜக அடித்த மிகப்பெரிய கொள்ளை, அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பெரிய டிவி சேனல்ஸ்லாம் யாரும் அதை டிபேட் பண்ணலையே. இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் ஊடக நிறுவனங்கள்ல தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய அதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நியூஸ் லாண்ட்ரி, நியூஸ் மினிட், ஸ்க்ரோல், கேரவான், ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் போன்ற அமைப்புகள் தான், வயர், இது போன்ற அமைப்புகள் தான், இது போன்ற ஊடக நிறுவனங்கள் தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த விஷயங்களை பற்றி பேசும்போது பிரதமர் சொன்னார், யார் யாரெல்லாம் இதை செய்திருக்கிறார்களோ அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் தொனியில் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மீண்டும் வந்துச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கும், எதிர்கட்சிகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கும், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்கும், கவர்னர்களுடைய அட்டுழியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அந்த அகங்காரம் என்பது தற்போது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற அந்த பிம்பம் என்பது உடைக்கப்பட்டிருக்கு. வாரணாசிலேயே பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார். கடந்த முறையெல்லாம் 4.5 லட்சத்துக்கு மேலே அவருக்கும் அந்த செகண்ட் வந்த கேண்டிடேட்டுக்கும் அந்த வித்தியாசம் என்பது இருந்துச்சு. அமேத்தியில் ஸ்மிருதி இரானி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் மோடியோடைய அகங்காரம், பாஜகவுடைய அகங்காரம், அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சாதித்து பிரதமராகி இருக்கிறார்கள். அந்த செகண்ட் ஹேண்ட் அரகன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்மிருதி இரானி, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அவர்களுடைய அகங்காரத்துக்கும் மக்கள் விடையளித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் அவங்கெல்லாம் போட்டியிட்டது நல்லதா போச்சு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி செக். ஏன்னா நீங்கள் என்ன வேணால் வாய் இருக்குன்னு பேசிடலாம், யாரை வேணால் எடுத்தெறிஞ்சு பேசிடலாம், யாரையும் மதிக்க மாட்டேன், நான் வச்சதான் சட்டம், நான் பேசுறது தான் கருத்து அப்படின்ற அடிப்படையில் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி அப்படின்றது மக்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூன்றாவதாக இந்த 2024 எலெக்ஷன்ஸ் அப்படின்றது 2004ஆம் ஆண்டு எப்படி ஒரு நிலைமை இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த
2024 தேர்தல் களத்தையும் இருந்துச்சு. அப்போ வாஜ்பாய் எப்படி ஒரு பாப்புலர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாரோ அதே மாதிரி மோடியும் வந்து பாப்புலராக இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். மோடிக்கு எதிராக யார், அந்த டைமில் வாஜ்பாய்க்கு எதிராக யார் இருக்காங்க? யாருமே இல்லை. எதிர்கட்சிகள்லாம் வந்து போட்டி போடக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. 2 முதலமைச்சர் ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் இடி, இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பிரச்சனை இருக்குது. எல்லாமே பயத்தில் இருக்காங்க. யார்கிட்டையும் பணம் செலவு பண்ணுறதுக்கு கூட பணம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்தல் என்பது சந்திச்சிருக்காங்க இந்தியா கூட்டணியினர். ஆனால் 2004 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிஷன்லாம் வந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரியான ஒரு சூழல் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எம்டி தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக நல விரும்பி, அவர் ஒரு சப்போர்ட்டர், அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அவர் என்ன சொல்லுவார்னா, மீடியாலாம் வந்து வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு எதிராக ரொம்ப கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டை வந்து அந்த சமயத்தில் மீடியா எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. அதனால தான் வந்து வாஜ்பாய் தோத்தாரு, அது ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் வந்து எண்ணற்ற இன்டர்வியூஸை பண்ணார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பெரிய ஹாலில் வந்து நேரலையில் அவருடைய இன்டர்வியூலாம் நடந்துச்சு. அந்த அந்த டாப் ஆங்கர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்ட கேள்விகள்லாம் நீங்கள் வந்து அதை ஹிந்தி புரிஞ்சால் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்து ஒரு ஆல்ரெடி டிசைடட். இப்போ இந்த தேர்தல் நடக்கிறதே ஒரு ஃபார்மாலிட்டி தானே அப்படின்னு ஒரு டாப் எடிட்டர் உட்காந்து பிரதமர்கிட்ட கேட்குறாங்க. அப்படியே பிரதமர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பாஜக அரசாங்கத்துடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிஜேபி மிஷினரியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிரதமர் மோடிக்கு இந்த மாதிரியான ஒரு தோல்வி என்பது கிடைத்திருக்கிறது. அதுக்கப்புறம் 2004 இருந்த ஒரு சூழல் என்னன்னா, இந்தியா ஷைனிங் அப்படின்ற ஒரு கேம்பெயினை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த இந்தியா ஷைனிங் அப்படின்ற ஒரு கேம்பெயின் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற அந்த நரேட்டிவ் அவங்க புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறையும் வந்து பிஜேபி அந்த விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு கேம்பெயினை கொண்டு வந்து இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இந்தியா விஸ்வகுருவாக மாறி இருக்கிறது, இந்தியாவை வந்து அயல்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்து இந்தியாவை வந்து பார்த்து அப்படியே அஞ்சு நடுங்குகிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாட்ஸ்அப்பில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த பிரச்சாரத்தை நம்பி வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த தேர்தலில் 2004 எப்படி காங்கிரஸ் கட்சி வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திச்சதோ அதே மாதிரி இந்த தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னிறுத்தியது. மக்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கட்டாயமாக தற்போது பாஜக அரசாங்கத்துக்கு மாறி இருக்கிறது. ஏன்னா இந்த 3வது முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ அந்த ஒரு பயம் அப்படின்றது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல்ஸை வச்சு எப்படி இவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க. 2004 ஆண்டு கூட எல்லா ஒப்பீனியன் போல்ஸ், எல்லா எக்ஸிட் போல்ஸும் பாஜகவுக்கு 250 இடங்கள் கூட கிடைக்கும் அப்படின்னு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி 400 வரைக்கும் போயிட்டாங்க. 350, 400 கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது 300 தாண்டலை. பாஜக ஒட்டுமொத்தமாக என்டிஏக்கே 300 தாண்டலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான எக்ஸிட் போல்ஸை கொடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுது. இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி ஃப்ரம் டே 1 கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு அஃபென்சிவில் இறங்கிட்டார். இந்தியா கூட்டணி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இனி எதிர்கட்சிகளுடைய ஆட்டத்தை இப்போ தான் பார்க்க போகிறோம். கடந்த 10 ஆண்டு காலம் மோடியோடைய ஆட்டத்தை பார்த்தோம். இப்போ எதிர்கட்சிகள் எப்படி ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுடைய பங்கு என்னவாக இருக்கிறது அப்படின்றத இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ அதை நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இதில் காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படலைன்னா கூட மோடி மற்றும் அமித்ஷாவுடைய அந்த ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அந்தஸ்தில் இந்தியா கூட்டணியினர்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்லிமெண்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. அண்ட் கடைசியாக இந்த புக் த வேர்டிக்ட் டீகோடிங் இந்தியாஸ் எலெக்ஷன்ஸ், இதை எழுதியிருக்கக்கூடிய நபர் என்டிடிவியுடைய ஃபவுண்டர் பிரணாய் ராய். அந்த சேனலில் தான் வந்து
அதானி வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் அந்த சேனல் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு பாஜகவுக்கு எதிரான செய்திகளை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சேனலையும் வந்து அதானியை வைத்து அவர்கள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஸோ பிரணோய் ராய் அண்ட் தொராப் சுபாரிவாலா இவங்க 2 பேரும் எழுதியிருக்க புக்கு இந்திய எலெக்ஷன்ஸை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புக்கு. அந்த ஓப்பனிங் சாப்டர்லேயே வந்து முதல் வாக்கியமே வந்து டெமோக்ரஸி லைஸ் அட் த வெரி கோர் ஆஃப் எவ்ரி இந்தியன்ஸ் டிஎன்ஏ. ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய டிஎன்ஏலையும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிப்படையாக அது இருக்கிறது. அது அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ்லேயே இருக்குது. அது அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயத்துலேயே ஒரு ஜனநாயகம் அப்படின்றது இருக்கிறது. அப்போ எப்பெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு மக்கள் உணர்றாங்களோ அப்பெல்லாம் வந்து இந்திய வாக்காளன் வெளியே வந்து எலெக்ஷன் சமயத்தில் அதை ஃபைட் பண்ணியிருக்கான். இந்திய எலெக்ஷன்ஸுடைய கதை அப்படின்றதே வந்து அந்த சுதந்திரத்துக்கான ஒரு வெற்றியின் கதை அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். ஸோ அதை தான் இந்த முறையும் 2024 தேர்தலில் இந்திய மக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும் அப்படின்ற அந்த போராட்டத்தில் அவர்கள்தான் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறார்கள், அதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே இது மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.